ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மிலாவின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி. நம்ம வீட்டிலையே பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு இப்போ நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிப்போம். இப்போ நான் 1 கிலோ மாவில் தான் நான் பரோட்டா செய்ய போகிறேன். அப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் பால் சேர்த்துப்போம். பால் சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அப்புறம் இதிலையே ஒரு 3 டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சுகர், லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கிலோ மைதாவில் தான் நான் பரோட்டா செய்ய போகிறேன். இதில் நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிப்போம். மாவை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சுப்போம். இப்போ மாவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவை இந்த மாதிரி நம்ம விரலில் விட்டு விட்டு நம்ம உருட்டிக்கலாம். அப்போ தான் உருண்டை வந்து கிராக் இல்லாமல் பரோட்டா போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவையும் நம்ம இந்த ஷேப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையால் கொஞ்சம் தேய்ச்சிப்போம். அதுக்கப்புறம் நல்லா நம்ம வீசிக்கலாம். வீச வரல அப்படின்னா நம்ம சப்பாத்தி கட்டையாலே ஃபுல்லாக தேய்ச்சி கூட நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் சேர்த்துட்டு நம்ம கத்தியாலே நம்ம லைனாக போட்டுக்கலாம். இதில் நமக்கு பரோட்டா லேயராக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம நார்மல் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடையிலலாம் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் பட்டர் சேர்க்கும்போது நம்ம அந்த பட்டரோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது பன் பரோட்டா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றா தட்டி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது பன் பரோட்டாக்கு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம தட்டிக்கலாம். இது சென்டரில் மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம பரோட்டாவெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியான சாஃப்டான பரோட்டா வித் சிக்கன் கறி ரெடி. சிக்கன் கறி வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த பரோட்டாவை பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா லேயராக நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.